பழம் போடவா பச்சை போடவா? பழம் மதி கழிக்க சாப்பிட நல்லா இருக்கு. பழத்தை எடுத்துருப்பாங்க. மதுரம் கூடி இருக்கு. ஆனா இது எവിടുന്ന് വന്നേ? பழனி. பழனி பழனின்னு வந்ததா? இதே பழனி. பழனி பழனி. இது என்ன பழம்? வெள்ளைப்பழம். வெள்ளைப்பழம் இல்ல, பேர் என்ன ഇതിന്റെ பேர்? எங்களுக்கு வந்து கொய்யாப்பழம். கொய்யாப்பழமா? உங்களுக்கு வந்து பேரக்காய். நமக்கு பேரக்காய், உங்களுக்கு கொய்யாப்பழம். எங்களுக்கு கொய்யாப்பழம். இது காலையில ஒன்றும் சாப்பிடல, ஒன்று சாப்பிட தரேன். சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. எடுத்து சாப்பிடு, எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடட்டா? பைசா பைசா இல்லை. பைசா இல்லையா? இப்போ இது போடவே வேணாமா? உடனே சாப்பிட தெரியுமா? சாப்பிடுமா? சாப்பிடு. காலையில ஒன்றும் சாப்பிடல, சாப்பிடட்டா? சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கு. இது என்ன போடவா உனக்கு வேணாமா? பைசா பைசா இல்லையா? ஒரு தரண பைசா இல்ல தருமா? அரை கிலோ எல்லாமே எப்படி தர முடியும்? இது சாப்பிடட்டா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஒன்னும் கூட எடுத்து தர. சாப்பிடு. நல்லா இருக்கு. ஒன்னும் கூட ஒரு வளத்தை எடுத்து தர. சாப்பிடு. நல்லா பசியா இருந்த. சரி சரி சாப்பிடு. சோறு കഴിച്ചാ? சோறு കഴിച്ചാ? சோறு நான் சாப்பிட்டேன். அதான் சாப்பிட்டு பாரு. சரி, எங்க இந்த கத்தியில அரைச்சுக்கோ. சாப்பிடு. ஒன்று போதும். சாப்பிடு. போதும் போதும். சாப்பிடு. நீ பணமே கொடுக்க வேணாம். சாப்பிடு. பணம் வேண்டாயா? வேண்டாம். சரி சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கு. அதுதான் நாங்கெல்லாம் சாப்பிடுவோம். இப்படி பச்சையெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆமா, நாங்க எங்க நாட்டுல நாங்க இதுக்குள்ளே இருக்கவங்க பறிக்கிறது மரத்துல. உங்க பேர் என்ன? எங்க பேர் மாரியம்மா. மாரியம்மா. சரி. பழனி தமிழ்நாடு. பழனி தமிழ்நாடா? அந்த அங்கதான் ஊரு. எங்க ஊர் அங்க. எங்க ஊர் இங்கதான் பக்கத்து தான். சரி சரி சரி. பேரு மாரியம்மா. மாரியம்மா. குழப்பமில்ல. டேஸ்டா இருக்கு அது. இல்ல, കുറച്ച് பழுத்தமே உള്ളൂ. பழுத்ததான் டேஸ்டா இருக்கு. இவங்க கேடும்பாங்க, நாங்க அதான் சாப்பிடுவோம். வேற குழப்பமில்ல. அதே இந்த டைல வச்சுட்டு வரமில்ல, ஒரு நைட்டு விடிய விடிய வர்றது டும்பாவில் இப்படி ஆட்டிட்டு அதுல உரசு போடுறது. வேற பின்ன கேடெல்லாம் கிடையாது. மரத்துல இருந்து பறிச்சு அப்படி போட்டு வர்றது. உங்க வீட்டுல மரமா? எங்க ஊர்ல மரம். மரம் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்டு அதுல எடுப்போம் நாங்க காய். ஓ, அവിടുന്ന് பறிச்சு கொண்டு வந்ததா? அப்ப இது எங்க வச்சு பழுப்பிக்கிறது? படுக்கிறதா? என்ன விளையிறது, பழிக்கிறது? மரம் எங்க ஊர்ல இருக்குது. இந்த மாதிரி பாருங்க. நல்லா சிரிச்சு பேசுற. நீங்க நல்லா சிரிச்சு பேசுற. ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க நாட்டுக்கு போலாம். உங்க நாடுங்க? பழனி. பழனி. முருகம்மா தெரியும். பழனி அப்பா, நானா பழனி அப்பா. தெரியும் தெரியும். எப்படி இப்ப இந்த வயசுல சிரிச்சு பேசுறது? அப்புறம் சிரிக்காம என்ன சொல்ற? அழகவா சொல்ற? இல்ல, மன கஷ்டம் இருந்தா சிரிச்சா மாறிடும்ல. ஒரு பொண்ணு சாப்பிடலைங்கிற எனக்கு பாவமா இருக்குது. ஆமா, நீங்க சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டேன். சோறு சாப்பிட்டாச்சா? சரி. இருந்தாலும் கேட்ட உடனே தந்தல, ரொம்ப நன்றி. அதனால ஒன்னும் கூட சாப்பிட ஒன்னும் எடுத்து தரேன். நல்லதா கூட இது கேடுன்னு நினைக்காது. இதுல உனக்கு பிடிச்சது எடுத்து சாப்பிட்டுட்டோம். இதுல பிடிச்ச சாப்பிடணும். உடனே எடுத்துட்டா? எடு. நன்றி. போ. என்ன எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒண்ணுமே சொல்ல வேணாம். போ, நீ போயிட்டு வா. போயிட்டு வா. உங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாயா? எனக்கு ஒண்ணுமே வேணாம். போ. சத்தியமா சொல்றேன். நிஜமா சொல்றேன். ஒண்ணுமே வேண்டாம். ஏதோ நீ வாக்குவாதம் பண்ணலாம். வாக்குவாதம் பண்ணலாம்னா நினைக்கிறேன். நானும் கூட இங்க வேலைக்கு சேரட்டுமா?
எங்க ஊருக்கு போலாம். இல்ல இங்க நானும் இங்க வேலைதான் இல்லையா, உட்காந்து உட்காந்துருக்கேன். எனக்கு மணிக்கூர்ல இந்த ஓர கொய்யாப்பழம் சாப்பிட தன்னா போதும், நாங்க வேலைக்கு கேரட்டுமா? நீ இளந்தாரி எங்கடி போய் பணத்தை சம்பாதிச்சு போடுவேன். நான் வயசாகி போச்சு, பணம் சம்பாதிக்க முடியாது. முடியாது. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சரி வரட்டுமா? போயிட்டு வாங்க, போயிட்டு வா, போயிட்டு வா. சாப்பிடு, போய் அங்கிட்டு நெடுல உட்காந்து சாப்பிடு, மவுசுக்கு நல்லா இருக்கு. பிரியா உங்க வீடு எங்கண்ணே? வீடுங்க பக்கத்து தான். மணி எத்தனை? மணி 3 மணி ஆச்சு. 3 மணி ஆச்சு. 3 மணி ஆச்சு. நல்லா இருந்தீங்கன்னா சரி போ. நாளைக்கு வா. நாளை வா இருப்பேன். நாளைக்கு வந்தா சாப்பிட தெரியுமா? அப்ப நான் தினம் வேற சாப்பிட தெரியுமா? சாப்பிடுறியா? இல்ல கொய்யாப்பழம் சாப்பிட. கொய்யாப்பழம் வந்து எடுத்து சாப்பிட்டு போ. எடுத்து சாப்பிட்டு பரவாயில்லையா? உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னாடு வந்து சாப்பிட்டு போ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேரக்காய் எடுத்துட்டு போங்க, நின்றுகிட்டே இருக்காம. யாரு அவரு? பேரக்காய் வாங்க வந்தேன். அவர் ஒன்னேத்தான் பாக்குறாரு. என்ன பேரக்காய் வேணும்? என்ன ஒன்னேத்தான் பாக்குறாங்க. போ. എന്തിനാണ് നോക്കണേ? ശരി, കണ്ടതിൽ വളരെ സന്തോഷം. സ്മീഡത്തിന്റെ ആണോ? ശരി, എവിടെ വീട്? വലിയ അമ്പലത്തിലെ ശാന്തി ശ്രീകണ്ഠേശ്വരത്ത്. ശരി, ശ്രീരാമസ്വാമി ക്ഷേത്രം. അറിയാം. அம்புடும் பார்த்து போச்சு. ഇനി പറക്കി എടുത്തു കഴിഞ്ഞാൽ അമ്മ അവിടെ ഫോൺ വിളിച്ചോണ്ടിരിക്കുന്നു. ഇനി അവിടെ പറക്കി എടുത്തു കഴിഞ്ഞാൽ ചിലപ്പോൾ കലിപ്പുണ്ടാകും. മര്യാദയ്ക്ക് ചോദിച്ചപ്പോൾ 2-3 തന്നു. ഇനിയും വീണ്ടും ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ അല്ലെങ്കിൽ എടുത്തോണ്ട് പോയി കഴിഞ്ഞാൽ ചിലപ്പോൾ എന്നെ ഇവിടുന്ന് കഴുത്തി പിടിച്ച് വെളിയിൽ തള്ളും. കൊയ്യാപ്പഴം 100, കൊയ്യാപ്പഴം 100, 1 കിലോ 100. കൊയ്യാപ്പഴം 100, 1 കിലോ 100. കൊയ്യാപ്പഴം 100 രൂപ വേണോ? ആർക്കെങ്കിലും വേണോ? എന്നാ എന്നെ പറ്റി പറയണമെന്ന് തോന്നുന്നു. പഴം 1 കിലോ 100, 1 കിലോ 100. കൊയ്യാപ്പഴം പേരയ്ക്ക 100, പേരയ്ക്ക 100. ഒരു കിലോ. അതായത് അന്തേ உங்க மனசில்லே மனசுன்னு என்ன சொல்றது தமிழ்ல? மனசா? மனசு நல்ல மனசுக்காரு. இல்ல மனசுல தமிழுக்கு என்ன சொன்னது? தமிழ்ல என்ன சொல்றது? தமிழ்ல அத நல்ல மனசு படைச்சவங்கன்னு சொல்லுவாங்க. அத உங்க மனசு நல்ல மனசு. எங்க மனசு. ഞാൻ ബസ്സിയോടെ വന്ന് ഒരു കൊയ്യാപ്പഴം കേട്ടതാണ്. അപ്പൊ തന്നെ എടുത്ത് സാപ്പിട്, അത് സാപ്പിട്, ഇത് സാപ്പിട്. நல்ல மனசுதான். நல்ல மனசு. ஒன்னாட்ட 3 பையனுங்க தான் எனக்கு. 3 பையனுங்க எனக்கு. பொம்பளை பிள்ளை இல்ல. பொம்பளை பிள்ளை இல்ல எனக்கு. உங்களுக்கு பொம்பளை இல்ல? எனக்கு பொம்பளை பிள்ளை இல்ல. 3 பையனுங்க. 3 பையனுங்களுக்கு ஒரு பையனுக்கு 2 பொம்பளை பிள்ளை, இன்னொரு பையனுக்கு 2 பொம்பளை பிள்ளை, ஒரே பையன் மூத்த பையனுக்கு ஒரு பையன் ஒன்று பிள்ளைன்னு. பையன் படிக்குது. பிள்ளைய கல்யாணம் முடிச்சாச்சு பேத்தியால. யார்கிட்டும் நான் போறது இல்ல. நானே அப்படி உழைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்.
நீ கூட 10 ரூபாய்ன்னு போய் கேட்கறது இல்ல. என்ன மாதிரி என்ன போல 10 ரூபா தெண்டிக்கொண்டு நடக்கூல. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு தின்னல. உழைச்சு சம்பாதிக்கலாம். என்ன பழம் வேணுமா பச்சை பழம் அது சூப்பர் അങ്ങനെ വേറെ அங்க பேரக்கா வாங்கி போறோம். என்னது ஒன்னோட சொல்லு. ஒரு வாட்டி நாளைக்கு சாகுற அன்னைக்கு இடத்த வாரி கட்டிட்டு போறோம். இல்ல போக மாட்டேன். எல்லாம் சும்மா தான் போவோம். பாவம்னு யாரையும் நினைக்கணும். நம்மள பாவம்னு நான் ரொம்ப வெரசா பேசுறான் பாங்க என்னைய. கரெக்ட். வெரசா பேசுறேன்னா நான் அடிமையா போக மாட்டேன். அடிமையா போக மாட்டேன். எந்த அவசியத்துக்கு அது பழமானா சரி பைசா ஆனா சரி எல்லாம் இங்க இட்டுதான் மேல போவோம். அதுதானே சொன்னேன். 1 கிலோ போடுறேன். വേറെ വ്ളോഗ് ഉണ്ടെങ്കിൽ യൂട്യൂബിൽ കാണാം. വ്ളോഗ് യൂട്യൂബിലുണ്ടോ? ഇല്ല. ഈ വ്ളോഗർമാരൊക്കെ ഒരുപാട് ഇറങ്ങി. എവിടെ ഇറങ്ങി? യൂട്യൂബിൽ ഒരുപാട് വീഡിയോസ് ഒക്കെ. അത് ക്ലിക്കാവണോ? ക്ലിക്കായാലേ റെഡി ആവുള്ളൂ. ഏതാ? ആദ്യം കുറച്ച് വർക്ക് ചെയ്ത് കുറച്ച് വീഡിയോസ് ഒക്കെ ക്ലിക്കായാലേ. அம்மா உங்களை மாதிரி எல்லாரும் நல்லதா இருந்தா லோகம் எப்படி போறது? எப்படியோ நம்ம சாகுற போது நல்லா செத்தா சரி. சாமி கிட்ட 10 நாளைக்கு கிடக்காம நடக்கணும் சாகணும். நான் இங்க ஒரு 10 நாள் தங்கிக்கிட்டா இதுல நல்ல நல்ல வாக்குகள் வர்றது அதெல்லாம படிக்கணும் கத்துக்கணும். எனக்கு கத்துக்கணும். தங்கினா போதும். எனக்கு பூதி பருத்துல வீடு முடிச்சிருக்கேன். வா சாப்பாடு ஆக்கிட்டாரு. அதே சாப்பாடு கூட சாப்பிட்டு பாரு. സ്കൂളിൽ പോയാൽ പോലും ഇത്രയും നമുക്ക് കാര്യങ്ങൾ പറഞ്ഞു തരൂലാരും. சாப்பாடு வீடு முடிச்சிருக்கேன். ഇത് വീട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നതാ. എന്നിട്ട് ഇവിടെ വെച്ച് സാപ്പിടുവേ. அப்புறம் வேற வழி கடைக்கெல்லாம் போக மாட்டேன். கிராஸ் வீணி போக மாட்டேன். வீட்டுல யாரு இருக்கு? வீட்டுல மருமக இருக்கு. மருமகளுக்கு தான் இப்ப போன் அடிச்சேன். இது யாருக்கு வலிக்குது? உங்களுக்கு சாப்பிடும் வச்சா வலிக்குது இல்லே? சாப்பிட்டாலே ஒவ்வொரு நேரம் வலிக்குது. சரி அது செஞ்சுங்க. பூசவரம் இருக்குதுல்ல, பூசவரம் அங்க 5000 ரூபாய் வாடகை. வீடு பிடிச்சிருக்கோம். நைட்டு அங்க போயிருவேன். சரி நைட்டு இது என்னும் உங்களுக்கு பழம் வச்சு இருக்குவா? இங்கே கட்டி வச்சிருவோம். என்ன டெய்லி இங்கதானே குடிமையெல்லாம் வச்சு குடிமை வச்சிருக்கேன். நல்லா இருக்கேன். தேங்க்யூ நன்றி. அம்மா நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? ஒன்னே மாதிரி ஒரு ஆளு ரெயினுக்குல இப்ப இப்படித்தான் பேசி எங்கிட்ட நம்மட்டு பேசிட்டே இருந்தாப்புல. அப்புறம் சரி நீங்க எங்கிட்ட பேசாதீங்க, நான் உங்க அண்ணன் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது, பேசாதீன்னு. நான் எனக்கு நல்லா பிடிச்சிருச்சு உன் பலமே கேட்க அப்படின்னு அந்த ஆளு ஒன்னே மாதிரியே இந்த குடும்பம் ரெயின்ல போகையில അവര് പോയി പിന്നെ പാത്തതില്ല. ஊருக்கு நான் போகையில ரயில்ல பார்த்தது പിന്നെ பார்த்ததில்ல. இப்போ அதுக்கு பிறகு வாக்கல. இப்போ 4-5 நாளாச்சு போனேன் ரெயினுக்கு. சரி போறது ரெயின் வாரது ரெயின். காய் வந்து பிக்கப்பு. சரி அங்க எங்க மார்க்கெட்ல எடுத்து ஏத்தி விட்டுருவோம். சரி பிக்கப்ல ஏத்தி வாடகை 300-400 ரூபா அதுக்கு இந்த ஒரு டை காய்க்கு. ഞാൻ ഒരു കാര്യം കേക്കட்டுமா? இல்ல சொல்லட்டுமா? എന്തെങ്കിലും அதாவது வந்து நான் சும்மா தான் உங்கள்ட்ட கேட்டேன். எனக்கு ஒரு பசிக்குது பழம். சும்மா என்கிட்ட சொல்லக்கூடாது நீங்க. அப்படி இல்ல சாப்பிடு ஒன்னும் எடுத்து சாப்பிடு அவ்வளவுதான். எனக்கு பசிக்குதுமா சாப்பிட்ற எங்கட காசும் இல்லை அப்படின்னு. எனக்கு பெருசல்ல காசு பசி. அதான் உங்க மாதிரி இந்த சாப்பாடை நான் சாப்பிடாம இருந்தா உன்னை சாப்பிட சொல்லுவேன். நான் கையோடி சாப்பிட்டுட்டேன். அதான் எனக்கு தராத்தது. அதே உங்க மாதிரி இன்னும் தண்ணி வச்சிருந்தா அதை சாப்பிடாம இப்பதான் சாப்பிட்டேன். இவ்வளவு சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்படி வச்சிருக்கேன். உங்கள மாதிரி நல்ல மனசு இருந்த ஆள்காருக்கு என்ன பண்றது? நீ இப்படி சொல்ற. எங்க ஊர்ல இல்லைங்கிறாங்க இவ்வளவு மாதிரி கட்ட சிரிக்கி யாரும் இல்லைங்கிறாங்க எங்க ஊர்ல. நீங்க வைரம் சொல்லட்டும். நான் சொல்லட்டு நீங்க ஒரு மூடி வச்சிருங்க. நான் சொல்லட்டு இது நான் சும்மா தான் கேட்டேன். உங்களுக்கு தருமா? அதனால தப்பு இல்ல. நீ சும்மா அதை சொல்லக்கூடாது. என்கிட்ட சாப்பிடு வேணாம்னு சொல்ல கிடையாது.
இப்போ எனக்கு கச்சோட பணமாக நான் 10-100 சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் உன்னை போய் ஹோட்டலில் சாப்பிடணும் 100 ரூபாய் கொடுத்துருவேன். எனக்கு கச்சோட சரியில்லை இந்த 2 நாளாக எனக்கு வேகுதுமா. நான் சாப்பிடலே நீ சொல்லவும் 2 நாளாக வாங்கின காசை எடுக்க முடியலை ஒன்றும். என்ன மழை வியாபாரம் சரியாக போகலை. போட்ட காசை ஒன்றும் எடுக்க முடியலை. அது டென்ஷனில் இருக்கு. சரி என்னால ஒரு உதவி நான் பண்ணட்டுமா? என்ன உதவி பண்ற? என்ன உதவி பண்ற? எப்படி இங்க அழகா இருக்கிற பல்லு அப்புறம் எப்படி அழகா நல்லா இருக்கு. நல்ல 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 அழகா இருக்க நீங்க. ஆமா பல்லு இல்ல உங்க மனசு பெரிய தலையெல்லாம் நரைச்சு போச்சு. 62 வருஷமாச்சு. எங்க வீட்டுக்காரர் செத்து 17 வருஷமாச்சு. எங்க வீட்டுக்காரர் இறந்து எனக்கு 3 மயனுங்க. கடவுள் முருகனுங்க. சொல்லு என்னால நான் ஒரு உதவி செய்யறேன். சொல்லு ஏத்துடுமா? ஏத்துக்குங்க. சொல்லு ஏத்துக்கிற மாதிரின்னா ஏத்துக்கிற முடியாததுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. என்கிட்ட பைசா இருக்கு. இருந்தா போகுது. உங்களுக்கு தரேன். நீ சோப்புல வை. எனக்கு வேணாம் தங்கம். நீ வேணாங்கன்னு நீ வை. நான் தங்கம் இல்ல. நீங்க மனசுதான் தங்கம். நீங்க தான் தங்கம். நீ பத்திரமா காசை வை. அது இல்ல நீங்க இன்னைக்கு சாப்பாடுக்கு தന്നിல்ல. அதுக்கு என்ன தன்னாலும் அது முடியாது. நீங்க இதை ஏத்துக்குங்களா? வேணாம் சாமி நீ வைகணும். அவரவரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அவரவரு உதவ முடியல. நான் இது உங்க மகனா நினைச்சு என் அம்மா நினைச்சு நீங்க வாங்க. வேணாங்கன்னு நீ வைகணும். எனக்கு ஒரு கிலோ கொய்யாப்பழம் தாங்க. 1 கிலோ கொய்யாப்பழம். 1 கிலோ கொய்யாப்பழம். 1 கிலோ கொய்யாப்பழம் 1000 ரூபாய்க்கு தாங்க. ஐயோ வேணாம் சாமி எனக்கு வேணாம். நீ சோப்புல வைகணும். வேணாங்கன்னு உங்க காலில் விழுகுறேன். காலில் எதுக்கு? நீங்க 1 கிலோ அவரவரு சம்பாதிக்கிறது அவரவரு காணாங்க. நீ வேணாங்கன்னு நீயே சோப்புல வை. நீ சாப்பிடலன்னு என்கிட்ட சொல்ற. நீங்க எனக்கு அப்ப என்னைய அறியறதுக்கு இவ்வளவு பேசியிருக்க. நீ நல்லவளா கெட்டவளான்னு பார்க்கலாம். என்னை அறியறதுக்கு இவ்வளவும் பேசியிருக்க. ஆமா நான் அப்படியெல்லாம் நினைக்கவே. இப்ப என் கையில வசதி இந்த போட்ட முதல்ல இருந்தேன்னா இந்த சாமி இதை போய் சாப்பிட்டுவான்னு 10,100 நான் தூக்கி கொடுத்துருப்பேன். நீங்க சாப்பிடுறதுக்கு நீங்க தந்தில்லை. அது இது என்னங்க பேரக்காய் தானே கொடுத்தா? பேரக்காய் தானே. யாரும் தரமாட்டேன். எனக்கு தெரியும். 100க்கு 1 1000க்கு 1 உங்கள மாதிரி இருக்கு. அது எல்லாரும் இல்ல கிடையாது. இருக்க மாட்டாங்க. எனக்கு 1 கிலோ கொய்யாப்பழம் தாங்க. எடுத்துட்டு போ. சருகுல போட்டு இருந்தா நீ நிறுத்தவே வேணாம். எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போ. உங்க கையால எடுத்து கொடுங்க. பழம் போடவோ பச்சை போடவோ? பச்சையும் பழவாச்ச மிஸ்ஸா போடுங்க. അപ്പോൾ നമ്മുടെ അമ്മയുടെ കട വരണം എന്ന് പറഞ്ഞാൽ തിരുമല, അതായത് തിരുവനന്തപുരം പൂജപ്പുരയിൽ നിന്ന് തിരുമല പോണ വഴിക്ക് റോട്ടറി ആശുപത്രി കഴിഞ്ഞിട്ട് നമ്മുടെ SBT ബാങ്ക് ഉണ്ട്. ബാങ്ക് കഴിഞ്ഞിട്ടാണ് ഈ അമ്മ ഇരിക്കുന്നത് ഇവിടെ. ഇല്ല ഇരിക്കില്ലേ? അങ്ങേ കട. சரி வாங்கணும். நீங்க வேணா சொன்னா எனக்கு கொடுக்க இன்ட்ரெஸ்ட். எனக்கு பாவமா இருக்குது. நான் பாவம் இல்லை, நான் பயங்கரமான ஆளு. அப்ப என்னை ஏச்சியாக்க நீ இல்ல. உங்க நல்ல மனசா இருக்கு. வேணாங்கன்னு கொண்டு போகணும். நீ 2 கையில பத்திரமா அடிக்கும். வேணாங்கன்னு நான் இருக்குதுன்னு காசு வச்சிருக்கேன். இல்ல நீங்க யார் இப்ப ஞான் இல்ல யாரு வந்து கேட்டாலும் நீங்க ஒரு பழமா இல்லைங்க உங்களுக்கு இருந்த என்னாவது கொடுக்கல அது பெரிய. சரி அதெல்லாம் போட்டு நீங்க இல்ல நீங்க சரிங்களா? நீங்க நல்ல மனசா இருக்கு. வாங்கின ஒரு டாட்டை மட்டும் போடுங்க. என்னது? எனக்கு வேண்டாம், எனக்கு இது போதும். வேண்டாம் போதும் இது போதும். வேண்டாம் போதும் இது மாதிரி. வேண்டாம் இது மாதிரி. ஓகே இல்ல இது போதும். நான் இனியும் வரேன். சரி எனக்கு காசு வேணும் தாங்க. கொண்டு போதங்க இருக்குதுங்க. எத்தனை வாட்டி சொல்றது உங்களுக்கு தான். சரி போ. என்னால முடிஞ்சது. சரி நீங்க நல்ல மனசு கேட்டு. தமிழ் தெரியாது என்னாலும் சந்தோஷமா இருந்துக்கிறேன். நான் கஷ்டப்படுவேன். என் பேரு சூரஜ். சரி ஞாபகத்தில் வச்சுக்கோ. நல்ல போனாக்க நான் பதிஞ்சிட்டு போயிடுவேன். என் போனம் ஆகாது. அதுல படம் பிடிச்சிட்டு போயிடுவேன். நானும் உன்னைய நல்லா இருக்கு. எனக்கு இது போதும். நான் இனி நாளவா வந்து எடுத்து வரேன். நான் தினம் வந்து சாப்பிடுவேன். ஓகே வரட்டுமா? சரி போயிட்டு வாங்க.
ஓ வரேன் நல்லா சரி. ஆ? டாடா. இல்ல இப்ப இது வேஸ்ட் ஆகி போயிடும். ஆமா யாரும் சாப்பிட்டா நல்லதா ஆ, இல்லே ஆ. ஒன்னும் கெட்டி பறக்கி மேல போக மாட்டேன். ஆஹா.